வணக்கம் வியூவர்ஸ், நான் பிரகாஷ் பேசுகிறேன். மோட்டிவேஷன் நியூஸ் சேனல். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி வீடியோ என்ன அப்படின்னா, நேற்றைய தினம் நம்ம பார்த்த ஜியோவின் அதிரடிகள் அப்படிங்கிற டாப்பிக்குடைய சில சம்பந்தமான கனெக்டட் டாபிக்னு சொல்லலாம். இது வந்து ஜியோவின் ஏஜிஎம்முக்கு முன்னாடி நடந்த, அதாவது இந்த வாரம் கடந்த திங்கட்கிழமை நடந்த ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம். இதுவும் டெக்னாலஜி சம்மந்தமானது தாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் பேச போகிற விஷயம் என்னென்னா, கூகுளின் இந்தியன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் கூகுள் அப்படிங்கிற டாபிக் தான் பேச போகிறேன். மெயின் டாபிக் இது தான். இதற்கு பிறகு இரண்டாவது பாகத்தில் நான் கவர் பண்ண போகிற அனதர் இம்பார்ட்டண்ட் கண்டினியூவேஷன் டாபிக் சொல்லலாம். ஜியோ பற்றி நேற்று பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த ஜியோவுடைய டாப்பிக்குடைய இம்ப்ளிகேஷன் ஆன் சைனா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அது இரண்டாவது பாகம். மூன்றாவது பாகம் ஹாங்காங்கை பற்றியது. ஸோ இது என்னங்கிறது நான் இப்போது இதில் விடாமல் நீங்கள் பாருங்கள். இந்த பதிவு நான் ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா, தயவு செய்து விடாமல் இந்த வீடியோவை முக்கியமாக இந்த ஃபுல் இதையும் கண்டினியூஸாக பாருங்கள். காரணம் என்னன்னு சொன்னால், இதில் ஏதாவது ஒரு டச் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கனெக்டிவிட்டி கிடைக்கிறது கஷ்டமாகும். ஏன்னா எல்லாமே லிங்க்டுங்கிற மாதிரி டாபிக்ஸ் தான் வருது. கூகுள் டு ஜியோ டு சைனா அப்படிங்கிற மாதிரி வருது. இதில் ஏதாவது நடுவில் நீங்கள் பார்த்தா கூட உங்களுக்கு என்னென்னு புரியாது. நான் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இதை பாருங்கிறது தான் என்னுடைய மிக முக்கியமான வேண்டுகோள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் எப்போதும் சொல்கிற மாதிரி, வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை போடவும். ஏன்னா நான் இப்போ கவர் பண்ணுற டாபிக்ஸ்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் கூட டெக்னாலஜிக்கல் இந்தியா இவால்வ் ஆகிட்டுருக்கு. இந்த லாக்டவுனில், இந்த பேண்டமிக், அதை பற்றிய க்ரோத் சம்பந்தமான விஷயங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஆர் எனி டாபிக்ஸ் டு பி ஆடட், இந்த ஆங்கிளில் பேசலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது தோணுச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் போடவும்ங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். இதை சொல்லிட்டு நான் வீடியோக்குள்ளே போகிறேன். இப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது மிக முக்கியமான விஷயம். கடந்த திங்கட்கிழமை பிரைம் மினிஸ்டர் மோடி இவருக்கும் வந்து கூகுளின் சிஇஓ சுந்தர் பிச்சைக்கும் 2 பேருக்கும் நடுவில் ஒரு வீடியோ கான்ஃபரன்சிங் நடந்தது. இது என்ன டாபிக் அப்படின்னா, டிஜிட்டல் இந்தியா விடைய சப்போர்ட்டுக்காக கூகுள் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் இதோடைய விஷயம். இதில் சுந்தர் பிச்சையை வந்து சப்சிக்வெண்ட்டாக வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு வீடியோ கூட கொடுத்துருந்தாரு. அதை நீங்கள் இதில் கூட நெட்டில் கூட பார்க்கலாம். நான் தேடியும் பாருங்கள் இது சம்மந்தமாக. ஏன்னா இது வந்து நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு வீடியோ இன்ஃபர்மேஷனாக இல்லாமல் இதை பற்றி நிறைய நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய பரிமாணம் இருக்குது. ஏன்னா நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம் வீடியோஸில், ப்ரீ கரோனா, போஸ்ட் கரோனா. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு லிங்க் பண்ணுற ப்ரீ சீசன், போஸ்ட் சீசனுங்கிற மாதிரி தான் இந்த டெவலப்மெண்ட் வருது. ஸோ நீங்கள் தயவு செஞ்சு ஃபுல்லாக டீட்டெயிலாக பாருங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். இதை சொல்லிவிட்டு நான் வந்து என்னுடைய இந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு 4 விஷயம் வந்து சுந்தர் பிச்சை சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இந்த 4 விஷயத்தையும் நான் சொல்கிறேன். அதாவது கூகுள் என்ன பண்ண போகிறாங்கங்கிறத. கூகுள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட தே ஆர் கோயிங் டு இன்வெஸ்ட் 75,000 crore, 75,000 கோடி இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க இந்தியாவில். இதுதான் அவங்களுடைய இது எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னா, அனதர் 5 to 7 years, 5 அல்லது 7 வருடங்களில் ஃபுல்லாகவே அவங்க இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. இதில் வந்து கூகுள் ஃபார் இந்தியா டிஜிட்டைசேஷன் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்டு க்ரியேட் பண்ணி அதில் தான் வந்து இதை ஃபுல்லாகவே அவங்க இது பண்ண போகிறாங்க. இது என்ன, இதுதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் உடைய பற்றிய இன்ஃபர்மேஷன். பட் எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது பார்த்து நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க இல்லையா. அது கூகுள் சிஇஓவே சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 4 விதமாக பண்ண போகிறாங்க. என்ன 4 விதம்னா, நம்பர் 1, லாங்குவேஜஸ் சர்ச் அப்படிங்கிற இதை வந்து பெருசாக எடுத்துகிட்டு வர போகிறாங்க. லைக் இது வரைக்கும் நம்ம இங்கிலீஷ் பார்த்துருப்போம், இல்லை 1 or 2 லைக் தமிழ் இருக்குது இல்லைங்கிற மாதிரி. கூகுளில் வந்து அவங்க என்ன சொல்கிறார், அவரே என்ன சொல்லியிருக்காருன்னா, லாங்குவேஜஸ் லைக் தமிழ், மலையாளம், பஞ்சாபி, அந்த மாதிரி சில லாங்குவேஜஸ், அந்த ஒரு கஸ்டமைசேஷன் கொண்டு வந்து லாங்குவேஜ் ஸ்பெசிஃபிக் சர்ச்சுங்கிற மாதிரி ஒரு டாபிக். இதுதான் வந்து கான்செப்ட் அவங்களுக்கு. இந்த ஒரு ஃபேக்டர். 2வது ஃபேக்டர் என்னன்னு பார்த்தோம்னா, அவர் பேசுகிற இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இதில் 2வது முக்கியமான ஃபேக்டர்னு சொன்னால் ஏஐ பற்றி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். என்ன டாபிக் அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி எஜுகேஷன், ஹெல்த் இதிலெல்லாம் வந்து அவங்களுடைய ரோலை வந்து ஹெவியாக கொண்டு வர போகிறாரு சுந்தர் பிச்சை. இது 2வது மிக முக்கியமான விஷயம். 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா,
எம்பவரிங் என்டர்பிரைசஸ். இப்போது கூகுள் சர்ச்சே நம்ம நிறைய இடத்துல கம்பெனிஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது இன்னும் மேற்கொண்டு தொடர்ந்து பண்ண வேண்டும் என்ற ஒரு ஊக்கத்தை கொடுப்பதற்காக உள்ள சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பண்ண போகிறாங்க. ஆக்சுவலாக 2வது இதில் நான் சொல்லியிருந்திருக்கணும். பட் 4வது விஷயம் மிக 4வதாக இருந்தாலும் இது வந்து அவங்களுடைய ஃபோக்கஸ் கூகுள் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ். நிறைய ஆப்ஸ் லேர்னிங்ஸுக்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஸ் வந்து வந்திருக்கு. சில ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இதை பற்றியே அவர் கோட் பண்ணுறாரு. என்ன கோட் அப்படின்னா, லாங்குவேஜ் சர்ச் அந்த மாதிரி சில விஷயங்களை பற்றி ஒரு ஸ்பெசிஃபிக்காக 1-2 ஆப்ஸ் கொண்டு வந்திருக்காங்க டெஸ்டிங்காக. அது வந்து மும்பையில் போன டைம் விசிட் பண்ண போது அவரே வந்து பர்சனலாக ஸ்கூல்ஸில் பார்த்துட்டு இது நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக அப்போ சில்ட்ரன் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் வந்து சர்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து இந்தியா மட்டும் இல்லாமல் 180+ கண்ட்ரீஸில் லான்ச் பண்ண போகிறதா சுந்தர் பிச்சை சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் சில கோடிட்டு காட்டுற சில விஷயங்கள், எந்த மாதிரி அவங்களுடைய பேட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டிஜிட்டல் இந்தியாவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண போகுது அப்படிங்கிறது. இது ஒரு விஷயம். இது வந்து அவர் சொன்னது. சொல்லாத ஒரு விஷயம் நமக்கே தெரியும். ஜியோவில் ஆல்ரெடி இந்த 75,000 கோடியில் 33,000 கோடி கிட்டத்தட்ட ஜியோவில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாரு. தட் இஸ் ஆல்சோ ஃபார் ஆண்ட்ராய்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்ற மாதிரி அவங்க கொலாபரேஷனில் பண்ண போகிறாங்கங்கிறது ஒரு செய்தி. அதை நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ இதுதான் வந்து கூகுளுடைய, ஏன்னா ஏன் கூகுள் அப்படின்னா, கூகுள் தான் வந்து இப்போது எக்ஸப்ட் ஃபார் சைனா எல்லா இடத்துலையும் ஹெவியாக இருக்கிற விஷயம் என்னென்னா கூகுள் சர்ச் தான் நம்பர் 1. ஸோ அது இந்தியாவில், அதுவும் ஒரு இந்தியர் தலைமை தாங்கும்போது கண்டிப்பாக, அதுவும் நம்ம யூனியன் கவர்மெண்ட்டும் ஃபுல் கோஆப்ரேஷன் கொடுக்குறாங்க. ஸோ திஸ் இஸ் த ரைட் டைம் அப்படிங்கிறத அவங்களும் ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து கூகுளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பற்றிய செய்தி பதிவு. 2வது செக்ஷன் நான் சொல்லியிருந்தேன், ஜியோவின் கண்டினியூவேஷன் என்ன தான் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு விஷயங்க. அம்பானி இந்த கேள்வி வந்து நிறைய பேர் மனசில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து அவர் பேசியிருக்கிறது மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுது. பட் நிறைய ஊடகங்களில் கேட்கப்படும் கேள்வி என்னன்னு பார்த்தா, அம்பானியால் சைனீஸ் ஜெயண்ட்ஸ் லைக் டென்சென்ட், ஹுவாய், ஜியோமி இவங்களெல்லாம் எதிர்த்து நிற்க முடியுமா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா அவர் டெவலப் பண்ணிட்டாரு, வர்றாரு, வீட்டில் இருந்தபடியே 28 பில்லியன் வந்து அவர் ரைஸ் பண்ணியிருக்காரு. இந்த இதில் வெளியவே ஆஃபீஸ் கூட போயிருக்க மாட்டார். ஆனால் அந்த அளவு அவருக்கு வந்து ஒரு திறமை, அவருடைய டீம் அப்படி இருக்குது. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் சேலஞ்சஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா டெஃபினட்டாக இருக்குது. ஹுவாய் இட்ஸ் நாட் அ ஸ்மால் கம்பெனி. இப்போது அதுக்கு கொஞ்சம் இதுதான் ப்ராப்ளம்ஸ் இருக்குங்கிறது உண்மை தான். ஏன்னா சைனாவுடைய இதுக்கப்புறம் எல்லா கண்ட்ரிஸும் நம்ம லாஸ்ட் 2 days பேக் வீடியோவில் கூட பார்த்தோம். ட்ரம்ப் வந்து யூகேல கூட இது சொல்லி பல செட் ஆஃப் கண்ட்ரிஸ் வந்து ஹுவாயுடைய 5G சிஸ்டம்ஸ் எல்லாம் வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்க. இப்போது இந்த கனெக்ஷனில் இப்போ கனெக்ட் பண்ணி பாருங்கள், இதில் படத்தில் ராதாரவி சொல்கிற மாதிரி கூட்டி கழிச்சு பாருங்கள், கணக்கு சரியாக வரும் அப்படின்ற மாதிரி. இந்த இதில் விஷயம் என்னென்னா கிளியராக நமக்கு தெரியுது. அவர் வந்து இந்த ஹுவாய், இந்த டென்சென்ட், ஜியோமி இந்த மாதிரி சைனீஸ் ஃபார்ம்ஸுடைய இதை வந்து உடைக்கிறதுக்கு சரியான தருணமும் சரியான ஒரு வெற்றி வாய்ப்பும் வந்துக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லலாம். ஏன்னா கூகுள் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஃபேஸ்புக் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஜியோ மார்ட்டே வந்து ஹெவி, அவங்க ஜியோவே வந்து பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம், இதில் ஜியோ மார்ட்டை கொண்டு வந்து பண்ண போகிறாங்க. அதுவும் இந்தியன் கம்பெனி. அதுவும் நிறைய பேர் இப்போ பார்த்திங்கன்னா சைனாவில் இது பண்ணுற மாதிரி இல்லாமல் இப்போ அமேசான் அடுத்த பிளாட்ஃபார்மில் இருக்காங்க. பட் அதுக்கு வந்து இவ்வளோ தூரம் அங்கீகாரம் இருக்கான்னா பல சர்ச்சைகள் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் நேஷ்னல் ஃப்ளாக் எல்லாம் இது பண்ணாங்க, அந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் வந்தது. பட் அந்த ஒரு அட்வான்டேஜும் தேசிய அட்வான்டேஜ்னு சொல்லுவாங்க, நம்ம தேசத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு கம்பெனியும் அந்த மாதிரி நம்ம இந்தியன் கம்பெனிங்கிற போது ஒரு உந்துதல், அது கண்டிப்பாக அந்த ஹோம் அட்வான்டேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, ஹோம் பிச்சில் ஆடுறது சரியானது. அதனால் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த இது சென்ஸ் பண்ணணும். நான் ஜியோக்காக பேசலைங்க, பட் தெரிகிற விஷயம் இதெல்லாம் தான். ஏன்னா இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இவர் US செக்ரட்டரி மைக் போம்பியோ என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த 5G எக்யூப்மெண்ட்ஸ் இவங்க அதாவது ஜியோ யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸில் எதுவுமே சைனீஸுடைய எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது. இட்ஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள்னு சொல்லி அவரே பாராட்டியிருக்காரு. இதை விட மிக முக்கியமான மோட்டிவேஷன் அவருக்கு வேணுமா? நினச்சி பாருங்கள். நமக்கு இது ஒரு மோட்டிவேஷன் தான் சொல்லலாம். ஏன்னா வரப்போகிற காலங்கள், நான் சொல்கிற மாதிரி நம்ம சேனலுக்கு கரெக்டாக வருது, வரப்போகிற காலங்கள் பிரகாசமாக தெரிகின்றது என்பது என் பேரைக்கு ஏற்ற மாதிரின்னு சொல்லலை, ஜஸ்ட் ஒரு இதுக்காக சொன்னேன். இட்ஸ் அ வெரி வெரி பிரைட் ஃப்யூச்சர் இருக்கிறது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர் அப்படிங்கிறது உண்மைதான் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுதான் வந்து நான் ஜியோவை பற்றிய ஒரு தொடர்ச்சியான, ஏன்னா அவருடைய News 18 வெப்சைட்லேயே சொல்லியிருக்காரு, சைனீஸ் கில்லர் அப்படின்ற மாதிரி ஒரு இதுவே போட்டிருக்காங்க அவங்க இதில்.
எடுத்து பண்ண முடியுமா அப்படிங்கிறது வெயிட் அண்ட் வாட்ச் தான். இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் கேம். பட் இதை தொடர்ந்து நான் அதை பதிவும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், தொடர்ந்து பாருங்கள். இது ஒரு விஷயம். மூன்றாவது பார்ட் மிக மிக முக்கியமான விஷயம், சைனீஸ் கனெக்ஷன் சொல்லிட்டோம். இப்போ சைனாவில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தாச்சு, அன்றைக்கி கூட போட்டிருந்தேன். இப்போ ஹாங்காங்கில் என்ன நடக்குது? ஹாங்காங் சைனா டேக் ஓவர் பண்ணுற மாதிரி தான். ஏன்னா நிறைய செக்யூரிட்டி லாஸ் இதுலேருந்து மற்ற பிரிட்டிஷ் இதையும் கொஞ்சம் தள்ளி இருக்க சொல்லியிருக்காங்க. இப்போ யூஎஸும் விட்ரா பண்ணிட்டாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, இத்தனை நாள் அவங்க அட்டானமஸாக கூகுள் இவன் பேசின கூகுள், ஃபேஸ்புக், மற்ற எல்லாம் வாட்ஸ்அப், எல்லாம் சேட்ஸ் எல்லாமே இருந்தது. சடனாக சைனீஸ் சர்வீலன்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது எப்படின்னா, சில இதில் கூட போட்டிருக்காங்க, சைனாஸ் கிரேட் ஃபயர் வால் டிசன்ஸ் ஆன் ஹாங்காங் இன்டர்நெட் யூசர்ஸ். இதுதான் சரியான ஒரு இதுன்னு சொல்லலாம். ஏன்னா கிரேட் சைனீஸ் வால்ங்கிற மாதிரி கிரேட் சைனீஸ் ஃபயர் வால். என்னென்னா அங்கே உள்ள சிட்டிசன்ஸ்லாம் பயப்படுறாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்க எதிர்ப்பாக நிறைய பதிவுகளை போட்டிருக்காங்க. அதனால வர இம்ப்ளிகேஷன்ஸ் என்னங்கிறது இப்போ என்ன லெவலுக்கு போய்ட்டுருக்குன்னா, அவங்கவுங்க போட்ட இதை டெலீட் பண்ணிக்கிட்டு முடிஞ்சால் ப்ரொஃபைலே தூக்கிட்டு அந்த மாதிரி சில வேலைகள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஸ்டில் உண்மை என்னென்னா, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், கூகுள் எல்லாமே ஹாங்காங்கில் பிளாக்ட். நினச்சி பாருங்கள் எப்படி. நம்ம இந்தியாவை பற்றி இப்போ தான் பேசிகிட்டு இருந்தோம். அது ஒரு 5 நிமிஷத்தில் ஹாங்காங் பற்றி பேசும்போது எந்த நிலைமைன்னு புரியுதா? இதுதாங்க நிலைமை. ஸோ பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது. ஏன்னா யூஎஸ் ஆக்ஷனும் நடந்துக்கிட்டு இருக்குது, வேர்ல்டுலேயும் ஒரு மூமெண்ட்ஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. வெயிட் அண்ட் வாட்ச் தான் பண்ணி ஆகணும். பட் ஸ்டில் லெட் அஸ் see, பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் வருகிறேன். நன்றி, வணக்கம்.